ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். நம்மளோட சேனலில் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா 2 விதமான கோர்சஸ் பற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டோட இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் சேனலில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வீக்கும் ஒரு வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மேத்தமெட்டிக்கலை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையிங் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வித் ஹெல்ப் ஆஃப் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரெகுலர் வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் பார்க்கக்கூடியது ஸ்மார்ட் மணி கான்செப்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டினா என்ன ப்ரோ? நிறைய பேருக்கு வந்து அந்த லிக்விடிட்டினால என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ லிக்விடிட்டிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஃபியூல் ஃபார் மார்க்கெட் ஆர் மணி ஃபார் மார்க்கெட், இல்லை எனர்ஜி ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பைக் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த பைக் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு முடிவு பண்ணுறது அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூல் தான். கரெக்டுங்களா? அதே போல் ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டு, இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது ஃபியூல், ஆல்சோ நான் ஆஸ் மணி. ஸோ இப்போ ஒரு பெரிய கான்செப்டை சிம்பிள் ஒரு வேர்டு சொல்லுவாங்க எல்லாருமே, ஃபைண்ட் த லிக்விடிட்டி ஆர் பி த லிக்விடிட்டி. லிக்விடிட்டியை நீங்கள் ஃபைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த லிக்விடிட்டின்னு. ஆக்சுவலாக லிக்விடிட்டி அப்படிங்கிறது இன்னும் சிம்பிளிஃபை சொல்லணும்னா ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்டு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ஆர் சைட்வேஸ் எந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்தாலும் அது லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர் லிக்விடிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மாஸ்டர் கிளாஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக எஸ்எம்சிங்கிறது உங்களுக்கு பெரிய கைக்கு வந்த கலை தான். இப்போது பேசிக் லெவலில் வந்து ரீட்டெய்லர்ஸை இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை லிக்விடிட்டியாக மாற்றுவாங்க. அது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேடர்ஸும் இருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன தான் மாஸ்டர் இருந்தாலும் அவங்களும் லிக்விடிட்டியாக தான் மாற போகிறாங்க இன்ஸ்டியூஷனுக்கு. அப்போது இனிமேல் அப்படி மாறக்கூடாது அப்படின்னா சில பேசிக்லாம் நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் லிக்விடிட்டிலாம் போகலாம். ஓகேங்களா? எடுத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி, ரேஞ்ச் லிக்விடிட்டி, அக்யூமுலேஷன் லிக்விடிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் லிக்விடிட்டி, ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, ஸ்விங் ஹை எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி பேசிக் நம்மளுக்கு தெரியணும். இப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும், சிம்பிள். அதே போல் தான் எவ்ரி கேண்டில் ஸ்டிக்கோட ஹைலியும் லிக்விடிட்டி இருக்கும், எவ்ரி கேண்டில் ஸ்டிக்கோட லோலையும் லிக்விடிட்டி இருக்குங்க. லிக்விடிட்டி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், ஃபியூலு, மணி ஆர் எனர்ஜி ஆஃப் மார்க்கெட்டுன்னு. ஒரு மார்க்கெட் மூமெண்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? லிக்விடிட்டி இல்லை ப்ரோ அப்படிங்கிற வேர்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து பை பண்ணிட்டீங்க, திரும்ப நீங்கள் செல் பண்ணுறதுக்குன்னா அங்கே என்ன இருக்காது? வாங்குறதுக்கான ஆள் இருக்காது. வாங்குறதுக்கால ஒரு பர்சன் போய் உங்கள்கிட்ட வாங்க போகிறதில்ல. என்ன பண்ணுவாங்க? செல் வேணும். நீங்கள் செல் பண்ணும் போது பை பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி எது மீன் பண்ணுறோம்? பை அண்டு செல்லு. ஸோ பை அண்டு செல்லுங்க என்னது? ஆர்டர்ஸ். அப்போ காமன் திங் ஆஃப் லிக்விடிட்டி கால்டு ஆர்டர்ஸ், பையிங் அண்டு செல்லிங் ஆர்டர்ஸ். ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட ஹை பாயிண்ட்லேயும் லோ பாயிண்ட்லேயும் கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்குங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு பை கேண்டில், இது ஒரு செல் கேண்டில். அப்போ பை கேண்டில் இருக்கிறனால இங்கே செல் ஆர்டர் செல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பியர் கேண்டில், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கே வந்து எனக்கு பையிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எவ்ரி கேண்டில் ஸ்டிக்கோட ஹை அண்ட் லோவில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறத வச்சுருக்கும். இட் மீன்ஸ் ஆர்டர்ஸ். அப்போது ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட ஹை பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் ஆல்சோ known as செல்லிங் ஆர்டர்ஸ். அட் சேம் டைம் ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட லோவில் வரக்கூடிய ஆர்டர்ஸ் பையிங் ஆர்டர்ஸ். சிம்பிள் திங். ஓகேங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர் சைடில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிக்கு வந்து பிஎஸ்எல் அப்படிங்கிற வேர்டை சொல்லுவாங்க. லோயர் சைடில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் பை ஸ்டாப் லிக்விடிட்டி ஆர் செல் ஸ்டாப் லிக்விடிட்டி. ஸோ இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது? என்ன லாஜிக் பிஹைண்டில் இவங்கலாம் இந்த லிக்விடிட்டிக்கு இந்த நேம் சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் லாஜிக் தான். இப்போது ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது அப்வர்டில் போய்கிட்டு இருக்கான், ஹை, இப்படி தான் மார்க்கெட் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் அப்சைடு போகிறதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இங்கே பையிங் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கேண்டில் அப்சைடு போயிருக்கும். எகெயின் பையிங் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே போயிருக்கும்.
எகெயின் மார்க்கெட்டில் பையிங் ஆர்டர்ஸ், ஸோ சேம் அஸ் ப்ரீவியஸ். அகெயின் பையிங் ஆர்டர், மார்க்கெட் அப். கரெக்டுங்களா? இப்போது இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது இன்கேஸ். அப்போ இதுக்கான காரணங்கள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நேரம் பை பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, இந்த பை பண்ணவங்க இந்த கேண்டிலுக்கு ஆஃப்டர் என்ன பண்ணலை அப்படின்னா பை பண்ணலை. இட் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ கீழே வந்ததுக்கான ரீசன் ப்ரோ, இவ்வளோ நேரம் பை பண்ண அவங்களோட ஆர்டர்ஸை கவர் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் செல்லிங். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரோ உங்களுக்கு மீனிங் புரிய வருது? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நான் தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட் கண்டினியூஸாக பை போகும்போது இந்த பிளேசஸ் பர்டிகுலர் இந்த பிளேஸில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னா இவ்வளோ நேரம் பை பண்ணவங்க அவங்களோட பையை ஸ்டாப் பண்ணுறாங்க. அட் சேம் டைம் பையிங் ஆர்டர்ஸை கவர் பண்ணுறாங்க. இட் கால்ஸ் செல்லிங் ஆர்டர்ஸ். அப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது காமன் வேர்டு ஃபார் ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸ். அப்போ இந்த ஹை பாயிண்டில் இருக்கக்கூடியது செல்லிங் ஆர்டர்ஸ். ஸோ செல்லிங் ஆர்டர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்டர்ஸ், ஆர்டர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் லிக்விடிட்டி. ஸோ இந்த செல்லிங் ஆர்டருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, பையை ஸ்டாப் பண்ணிவிட்டு செல்லிங் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்டு லிக்விடிட்டி. ஸோ பை ஸ்டாப் லிக்விடிட்டி கால்டு செல்லிங் ஆர்டர்ஸ். சிம்பிள் லாஜிக்குங்க. ஸோ அட் சேம் அஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது டவுனில் வராங்க. அப்போ இதுக்கான ரீசன் என்ன ப்ரோ, இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் கோஸ் டவுன். எகெயின் செல் சேம் அஸ் ப்ரீவியஸ், எகெயின் செல் சேம் அஸ் ப்ரீவியஸ். தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டாங்களா, முடிஞ்சா. இப்போது இங்கேருந்து மார்க்கெட் ஒரு அப் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு புல் கேண்டில் பை கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன, இவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் செல் பண்ணவங்க அவங்களோட செல் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களோட ஆர்டர்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கவர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ மீனிங், இவ்வளோ நேரம் செல் பண்ணவங்க பை பண்ணுவாங்க. ஸோ பை கால்டு பையிங் ஆர்டர்ஸ். ஸோ பையிங் ஆர்டர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்டர்ஸ், ஆர்டர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் லிக்விடிட்டி. அப்போ இந்த லோ பாயிண்டில் இருக்கக்கூடியது செல்லை ஸ்டாப் பண்ணிட்டு வரக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ். ஸோ கால்டு செல் சைட் ஆர் செல் ஸ்டாப் லிக்விடிட்டி. ஸோ பேசிக் திங் இது எல்லாமே. ஓகேங்களா? இது ஏன் ப்ரோ நான் தெரிஞ்சுக்கணும், இதை வச்சு நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஸ்எம்சி ட்ரேடர் அப்படிங்கிறவங்க மார்க்கெட் ப்ரீவியஸ் பிரேக்கெட் பண்ணிடுச்சுப்பா, மார்க்கெட்லாம் பை பண்ணுங்கப்பா, மார்க்கெட் ப்ரீவியஸோட லோவை பிரேக்கெட் பண்ணிச்சுப்பா, போய் செல் பண்ணுங்கப்பா, இல்லை ஒரு ரைசிங் வேஜ் ஃபார்மேஷனில் மார்க்கெட் போயிருக்குப்பா, இந்த லோக்கலில் பிரேக்கெட் பண்ணிட்டான்ப்பா, அப்போ போயிட்டு செல் பண்ணுங்கப்பா, இல்லை ஃபாலிங் வேஜில் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கான், அப்பர் சைடு எனக்கு ரெசிஸ்டன்ஸில் பிரேக்கெட் பண்ணிட்டா போய் பை பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி எந்த விதமான பிரேக்கெட்டும் நீ ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எவ்ரி லோ பாயிண்டில் இருக்கக்கூடியது செல் ஸ்டாப் லிக்விடிட்டி, இட் இஸ் கால்டு பையிங் ஆர்டர்ஸ். எவ்ரி ஹை பாயிண்டில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா பை ஸ்டாப் லிக்விடிட்டி, செல்லிங் ஆர்டர்ஸ். அப்போது ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணாலோ, ப்ரீவியஸோட ஸ்விங் லோ ஹை பிரேக் அவுட் பண்ணாலோ ரிவர்சல் ஆகும். டைரக்ஷன் ட்ரேட் கிடைக்காது. பிரேக் அவுட் டைரக்ஷன் ட்ரேடுங்கிறது ஸ்கால்பிங் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் டைம் அப்படிங்கிறது டைரக்ஷனல் ட்ரேடுங்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் எவ்ரி ஹை பாயிண்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது கால்டு செல்லிங் ஆர்டர்ஸ். எவ்ரி லோ பாயிண்டில் இருக்கக்கூடியது என்னது, பையிங் ஆர்டர்ஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ரேடர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிக்கிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நல்லா அழகாக போய்கிட்டு இருப்பான். ஒரு கேண்டில் இப்படி பிரேக் அவுட் பண்ணோன்னா அவ்வளோதான், மார்க்கெட்டே கீழே தான் விழ போகுதுன்னு சொல்லிட்டு செல் பண்ணுவாங்க, திரும்பி இப்படி மேலே போய்கிட்டு இருப்பான். இப்போ எக்ஸாம்பிள் சில சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டினேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது நல்லா ஃபாலோ ஆயிருக்கானா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸோட லோ பாயிண்ட்டை மார்க்கெட் அழகாக பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் போகும்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பான், மார்க்கெட்டு அடிச்சு தூக்கியிருப்பான் மேலே. ஸோ என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் டவுன் இருந்ததுக்கான காரணமானது செல்லிங் ஆர்டர்ஸ். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க, செல்லை ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் பை பண்ணுறாங்க. அப்போது செல் ஸ்டாப் எஸ்எஸ், இங்கே நடந்த ஆர்டர்ஸு லிக்விடிட்டி என்னது, பையிங் ஆர்டர்ஸு. ஸோ செல் ஸ்டாப் லிக்விடிட்டி கால்டு பையிங் ஆர்டர்ஸ். ஒன்ஸ் அந்த பையிங் ஆர்டரை மார்க்கெட் டேக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் அப்பர் சைடு போயிட்டான். அப்புறம் இது இங்கே மட்டும் நடக்குமா கிடையாது. எவ்ரி டைம் மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸோட லோ பாயிண்ட் பிரேக்கெட் பண்ணும்போது பையிங் சினாரியோ கொடுத்துருக்கோம். எவ்ரி டைம் ஒரு மார்க்கெட் ப்ரீவியஸோட ஹையை பிரேக்கெட் பண்ணும்போது செல்லிங் ஆர்டர் கிரியேட் ஆகிருக்கும். லோ பிரேக் அவுட் பையிங்கு, ஹை பிரேக் அவுட் செல்லிங்கு. ஈவன் லாஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட லோக்கில் வந்தால் அங்கேருந்து மார்க்கெட் பையிங்கு, எகைன் ப்ரீவியஸோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் அங்கேருந்து செல்லிங்கு. இது வந்து ஒரு யூனிஃபார்மாக நடக்கும் மார்க்கெட்டில்.
அப்போ ப்ரோ நான் எல்லா இடத்துலையுமே ஹை பிரேக் அவுட் பண்ணால் செல் பண்ணலாம், லோ பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணலாம்னு அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ எதுக்கு ப்ரோ இந்த லிக்விட் கான்செப்ட் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ரீவியஸோட ஹையில் என்ன இருக்குது, ப்ரீவியஸோட லோவில் என்ன இருக்குங்கிற லாஜிக்கல் திங் எஸ்எம்சி டேட்டுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேசிக் லிக்விட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கம்மிங் டேஸ் சண்டே அப்படிங்கிறது லிக்விட் டைப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் லிக்விட் டைப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சப்ளை டிமாண்டோட கிளாஸஸ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஈஸியான வேலை எப்படி அப்ரோச் பண்ணுறது மார்க்கெட்டுங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இல்லை ஆல்ரெடி நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ லைக் அண்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறையா பேர்கிட்ட போய் இந்த யூடியூப் வீடியோ சேரும். அட் சேம் டைம் யாரெல்லாம் ஒரு கோர்ஸுக்கான பே பண்ணி கோர்ஸ் லேர்ன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த ஒரு லைக் கமெண்ட் அப்படிங்கிறத பண்ணுறதுனால உங்களை மாதிரி நிறைய பேர் பெனிஃபிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு லைக் அண்ட் கமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் போடுங்க. தேங்க்யூ.